பைக் டாக்ஸி இருக்கவே கூடாது அப்படின்னு ஆட்டோ டிரைவர் ப்ரோட்டஸ்டர். ஏன் சுபாஷ் இதெல்லாம் பத்தி நம்ம பேசணுமா அப்படின்னு கேட்டா, அவங்களாம் சர்வீஸ் ப்ரொவைடர், நம்ம தான் கன்சியூமர், அந்த சர்வீஸ் வந்து கன்சியூம் பண்றவங்க, நம்ம தான் காசு கொடுக்க போறோம், நம்ம வந்து இதை பத்தி பேசிதான் ஆகணும். முட்டை போற கோழிக்கு தான் குண்டி வலி தெரியும். இப்படி பார்த்தா நான் பைக் டாக்ஸியும் ஓட்டியிருக்கேன், அதனால இதை பத்தி பேசுறதுக்கு வந்து நம்ம கரெக்டான ஆளுதான். லாஸ்டா ஒரு 3 வீடியோ, அதுல 18+ சொல்லிட்டு தம்ப்நெயில்ல போட்டோ வச்சு போட்டதுக்கு வந்து 600K வியூஸ். 600 வியூஸ். 2 இனத்தாரும் சமூக வலைத்தளத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறத பத்தி வீடியோ போட்டா அதுக்கு 300 பேரு. சரி ஒரு எஜுகேஷனல் வீடியோவா போடுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு 30 பேரு. நாடு எதை நோக்கி சார் போகுது? எல்லாமே அக்கான்னு தான் போகுது. ஜிம் அக்கா, பலூன் அக்கா. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். அக்கா அக்கா சோ. சரி நம்ம நேரா பாயிண்ட் வருவோம். அது முன்னாடி லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோலும் சொன்னது கிடையாது, சொன்னாதான் போறானுவ. அதனால மறக்காம, முக்கியமா கமெண்ட்டும் முக்கியம். இப்போ பாயிண்ட் வந்து ஏன் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? அவங்களுக்கு வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறது கம்மியாகக்கூடாது, பைக் டாக்ஸி இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் எவனுமே ஓட்டக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த ப்ரோட்டஸ்ட். இந்த மாதிரி இந்த புக்கிங் ஆப்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஆட்டோக்கள் நிலைமை, ஆட்டோ ஓட்டுபவர்கள் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அதிகமாக எங்கேயாவது போயிட்டு வரணும், பஸ்ல போக முடியல, நம்ம வந்து ஓன் வெஹிக்கல்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம ஆப்வியஸா வந்து ஆட்டோ தான் போவோம். அப்போலாம் மீட்டர் ஆட்டோவும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக இல்லை. ஏதாவது பக்கத்தில் ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சாங்கன்னா இந்த தெருமுக்கில் விட்டுருங்கன்னா அப்படின்னா 100 ரூபா ஆகும் தம்பி அப்படின்வாங்க. என்னன்னு தம்பி எங்களுக்கே எப்பயாதான் சவாரி வருது, அதுவும் பெட்ரோல் காசு அது இதுன்னு அதுக்கு மேல என்ன சொல்ல. அதுக்கப்புறம் இந்த புக்கிங் ஆப்ஸ் எல்லாம் ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சோன்னா நிறைய டிரைவர்ஸ் வந்து இந்த ஆப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சைட்லயும் வந்து அவங்க ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து அப்படியே வர ரைட்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்களுமே ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அந்த ஆப்ல தான் ரொம்ப நிறைய புக்கிங்ஸ் வர மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் ஆட்டோக்காரங்கள என்ன ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் ஓகே இந்த அமௌண்ட் ஓகே அப்படின்னு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து 30 ரூபாய்க்கு ஏற்றி போடுறது, 40 ரூபா, சரி பரவாயில்லன்னா வாங்கினா போட்டுக்கலாம் அப்படின்னா கூட அப்பதான் வருவாங்க. இல்லைன்னா அவங்களே வந்து கேன்சல் பண்ணிட்டு அப்படியே சரி ஒரு ஆட்டோக்காரர் தான் இப்படி பண்றாருன்னு 2வது ஆட்டோக்காரருக்கு போட்டா, தம்பி 50 ரூபா போட்டு கொடு. சரி நான் போட்டுக்கலாம், நான் எவ்வளோ காமிக்குது? 50 ரூபா காமிக்குது தம்பி. ஆனா அவங்க சைடுமே வந்து நிறைய இருக்கும்ல, அந்த எஃப்சி பண்ணோம், ஆட்டோ அது இது லொட்டு லோசுக்கு அந்த சேலரியை நம்பி ஒரு ஃபேமிலி ரன் ஆகுது அப்படின்னா வந்து அந்த நிலைமையில வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது வந்து அப்படி பார்த்தா நம்ம வந்து கடைசியா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்றத வந்து லாஸ்டா சொல்றேன். அதனால இவங்களோட ப்ரொட்டஸ்ட் வந்து பைக் டாக்ஸி இருக்கக்கூடாது, அதனால வந்து எங்களுக்கு அவ்வளோ ரைடே வர மாட்டேங்குது, எல்லாருமே பைக் டாக்ஸிலேயே போயிடுறாங்க அப்படின்றது தான் இவங்களோட கம்ப்ளைண்ட். இப்போ செகண்ட் வந்து பைக் டாக்ஸி. ஆக்சுவலாக பைக் டாக்ஸி வந்து நானும் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன்ல, நானுமே ஓட்டியிருக்கேன். பைக் டாக்ஸி வந்து அது அந்த அளவு இல்லை. நமக்கு ஒரு பைக், எல்லாருமே வீட்டில் ஒரு பைக் இருக்கும், அது பாட்டில் அது ரிஜிஸ்டர் பண்ணுறதுமே அவ்வளோ பெரிய ஒர்க்லாம் இல்லை. அந்த ஆப்பில் போய் நம்ம வண்டி நம்பருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு விட்டோம்னா அந்த அமௌண்ட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்கு கிரெடிட் ஆகிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான். டக்குன்னு ஏதாவது எப்போ வேணா ஆன்லைன் போய்க்கலாம், எப்போ வேணா ஆஃப்லைன் போய்க்கலாம். நிறைய பார்ட் டைம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃபுல் டைம் பண்ணுறவங்களுமே இருக்காங்க தான். இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஒர்க் பண்ணால் அமௌண்ட்டு, ஒர்க் பண்ணலையா அமௌண்ட் இல்லை, ஒர்க் பண்ணுற நேரத்துக்கு காசு. இந்த ஆட்டோ டிரைவர்லாம் ப்ரொட்டஸ்ட் மட்டும் பண்ணுறதோட இல்லாமல் கொஞ்சம் தேவையில்லாத வரலாம். சில பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் நிற்கும் போது அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கூட இல்லை, கொஞ்சம் தூரமாக தள்ளி தான், ஓகேவா? அந்த சைடு வந்து நான் ஆட்டோ புக் பண்ணுறேன், ஆட்டோ வந்துருச்சு, ஓலாவில் புக் பண்ணேன், ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோ வாங்கி ஓடிபி சொல்லினாலும் ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஸ்டாண்டில் உள்ளவர் வந்து நடந்து வந்து இங்கே வந்து ஓலா டிரைவர் இருக்காரு, டிரைவர் அவர்கிட்ட என்ன இருப்ப என்ன இங்கே வந்து நிற்கிறேன், இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்பு. அவர் வந்து நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் இல்லை, தேவையில்ல, கிளம்புன்றாரு. ஆட்டோ டிரைவருக்குள்ளேயே இப்படி இந்த சில சண்டைகள், சில சலசலப்புகள் இப்படிலாம் வரும்போது பைக் டாக்ஸினா சும்மாவா விடுவானுங்க? ஒரு பைக்காரன் ஏற்றிருக்கான் போது நாங்களே பார்த்துனா இருக்கோம், அவன் பார்த்து அடிப்பாங்க. கண்டிப்பாக அவனை போனானா அந்த அடிப்பாங்க, விட மாட்டோம். இப்போ சொன்னாங்க முழு தான் ஆட்டோ போட்டு ஓட்டுறாங்க, எப்படி அவன் ஏற்றலாம்? எனக்கு தடை பண்ணி போட்டலாமா? தப்பு இல்லையாது, ஏற்றதுக்கு அலோட்டு தரல, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒன்று அலோ பண்ணல. கவர்மெண்ட்டே வந்து டக்குன்னு திரும்ப பெற்றாங்களா? அவங்க ஏற்றலான்ட்டாங்க, மறுபடியும் ஏற்றலான்ட்டாங்களா? எல்லா லைசன்ஸு எல்லா ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா ஓட்டிக்கலாம். எப்படி ஓட்டலாம்? நீ தனிப்பட்ட பொருளை ஓட்டலாம் தம்பி, இந்த மாதிரி பப்ளிக் ஏரியா கூடாது ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்லவே இல்லை எங்களுக்கு யாருமே.
சொல்லிட்டாங்க. சரி ஓட்டலான்ட்டாங்களா? ஓட்டினாங்க கண்டிப்பாக விட மாட்டான், அடிப்பான் அந்த அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஆமாம். நீங்க வந்து அதை தானே தடை பண்ணணும். இப்போ அவனை வச்சு எங்களுக்கு பாதிக்குது இல்லை, எங்களுக்கு பாதிக்குது இல்லை. அப்புறம் நீ ஓட்டினாக்கா அது வந்து ரேபிடோ ஓட்டுறவங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்றது தப்பு தான். ஏன் தப்பு? எது தப்பு சொல்லி பார்க்கலாம். இவன் அடிச்சா அவன் வருவாங்க. சரி, இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சரி, இவ்வளோ சண்டை போறாங்க, இவங்களுக்கு இன்கம் எவ்வளோ இருக்கும்? அந்த ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரைடு போறேன், இப்போ ஒரு நேரம் ஒரு 20 கிலோமீட்டர் ரைடு புக் பண்றேன்னா ஒரு ஆட்டோக்கும் ஒரு பைக் டாக்ஸிக்கும் ஒரு மினிமம் அந்த 55% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த ஆட்டோவாக இருக்கட்டும், எல்பிஜியா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், அந்த 25 to 30 மினிமம் சொல்றேன், 25 to 30 மைலேஜ் வந்துடும். இப்போ ஸ்ப்ளெண்டர்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு 60-70 கொடுக்குறது. இப்போ நான் வச்சிருக்கிறது பல்சர் 125, அதெல்லாம் தரதெல்லாம் பார்த்தாக்க 35 அந்த மாதிரி ரேஞ்சு தான். இப்போ 20 கிலோமீட்டர் ரைடு போடுறோம்னா, இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா ஆட்டோக்கு 300 ரூபா, போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு 40, 1 லிட்டர் போட்டால் 25, நம்ம மினிமமே வச்சுக்கோமே ஒரு 25. இப்போ பேலன்ஸ் 15க்கு ரைடு போடலாம். இப்போ என் கதை எடுத்துக்கிட்டா போகிறதுக்குள்ளே ஒரு 75% பெட்ரோலும் முடிஞ்சு போயிடும். நான் இப்போ 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா வந்ததே 200 ரூபா அப்படிலாம் இருக்குது. அப்படி பார்த்தா ப்ராஃபிட்டே கிடையாது, ப்ராஃபிட் மார்ஜின்லாம் தரையில கிடக்கு. பைக் டாக்ஸியாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், அந்த இன்கம் டிபெண்ட் பண்ணி ஃபேமிலி ரன் ஆகுது வச்சுக்கோங்களேன். அது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல எல்லாருமே பைக் டாக்ஸி ப்ரிஃபர் பண்ணுறப்ப ஆட்டோக்காரவங்களுக்கு வந்து அந்த கோவம் வர்றது வந்து ஓகே தான், வேல்யூபிள் தான். இப்போ சில பேர் இல்லை, நிறைய பேர் எடுத்துக்கிட்டா வந்து 100 ரூபா போட்டு கொடு அப்போதான் வருவேன், இல்லைன்னா ரைடை கேன்சல் பண்ணி விடுறது. இப்படிலாம் பண்ணா இங்கேதான் பைக் டாக்ஸி வந்து பூம் அப் ஆரம்பிச்சிச்சு. ஆட்டோ ரைடு எடுக்கிறவங்க ரேட்லாம் கம்மியாயிடுச்சு. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஒண்ணு மீட்டர் போட்டு ஓட்டணும், அப்படி இல்லையா கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணிருங்க. கரெக்டா?